இந்த காணொலியில் வரும் அனைத்து கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் மட்டுமே. உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி, அனைத்து கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம். உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஏழைங்க அதிகமாக இருக்காங்க. இப்போவும் ஏழையாக தான் இருக்கிறோம். அது உண்மை. ஏன்னா தினமும் 500க்கும் 1000க்கும் சம்பாரித்து கஷ்டப்படுற நம்ம அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கோங்கிறது உண்மை. அந்த ஏழ்மை நிலையிலேருந்து முழுவதுமாக ரொம்ப சொல்ல முடியாது, ஓரளவுக்காவது முன்னேறி நடுத்தரத்துக்கு வர முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளால் வாழ முடியுமா, கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு தனியான இடம், நல்லா இருப்போம் அப்படிங்கிற கடன் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா அதுக்காக தங்கவேல் மாரிமுத்து ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம்தான் வறுமை சாபமில்ல சவால் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்த உடனே இதை படிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே வறுமை தான், எல்லாருமே வறுமை தான், எல்லாருக்குமே செலவும் இருக்குது, சேர்த்து வைக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் எப்படி சேர்த்து வைக்கணும், எந்த மாதிரி சேர்த்து வைக்கணும், அது எப்படி அதை செலவு பண்ணணும், அது முதற்கொண்டு தெரியாது. இருக்குதா செலவு பண்ணுறோம், இல்லையா எப்போ சேர்த்து வைக்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். காசு வரும் போகும் அப்படி தான் இருக்குமே தவிர சேர்த்து வைக்கிற எண்ணம் யாருக்குமே இப்போ வரைக்கும் முடியல. என்ன இருந்தாலும் சேர்த்து வைக்க முடியலங்கிறது உண்மை. ஆனால் இந்த புத்தகத்தை படித்தா முழுமையாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் படிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லை இதை பின்பற்றுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இது தனித்தனியாக தான் வரப்போகுது, நிறைய பாட்டாக வரும், நிறைய பகுதியாக வரும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தோட பேர் வறுமை சாபம் இல்லை சவால். நம்ம இதை படிக்கலாமா? வறுமை சாபம் இல்லை சவால். இந்த புத்தகத்தோட முன்னுரையை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம். இந்த வீடியோவில் முன்னுரையை மட்டும்தான் பார்க்க போகிறோம், வேறு இதை பற்றியும் படிக்க போகிறது இல்லை. எடுத்தவொடனே முதலாவதாக, இது பணம் காசு பற்றிய நூல் மட்டுமல்ல, பணம் காசு செல்வம் எல்லாமே நிதி என்ற 2 எழுத்தில் அடங்கும். ஆக நிதி பற்றிய தெளிவான அறிவை தருவதற்கு முயற்சிக்கும் நூல். இரண்டாவதாக, இது வர்த்தக நிறுவனங்களுக்கான, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கான, கோடிகளில் பணம் புழங்கும் பெரிய நிறுவனங்களுக்கான நூலும் அல்ல. 1000க்கும் 500க்கும் அன்றாடம் அல்லல் படுகின்ற ஆயிரக்கணக்கான சாமானியர்களுக்கான நூல். இதை ஒரு தலைமை நூலாகவும் எழுத முடியும். எனக்கு அதில் விருப்பமில்லை. காரணம், அது தலையணையாக மட்டுமே பயன்படும், அல்லது புத்தக அலமாரியில் 10ஓடு 11ஆக படுத்துறங்கும். அதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. நினைத்த போதெல்லாம் எடுத்து படிக்கிற மாதிரி, விரும்பிய போதெல்லாம் வெளிகளில் படுகிற மாதிரி, கையருகில் மேதையிலோ சட்டை பையிலோ இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். படியுங்கள், பயன்பெறுங்கள், பரிசளித்து மகிழுங்கள், உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், நன்றி வணக்கம் அப்படின்னு முதல் முன்னுரையில் முதல்ல அவர் போட்டிருக்காங்க. நிஜமாகவே அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இது 500க்கும் 1000க்கும் கஷ்டப்படுற மக்களுக்கு மட்டும்தான் இந்த நூல். வேறு யாருக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கோ பெரிய பெரிய தொழிற்சாலை நிறுவனம் வைத்திருக்கவங்களுக்கெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை வெறும் வாசிச்சுட்டு தூக்கி போடுறது கிடையாது. இதை நீங்கள் நினைக்கும் போதே எடுத்து வாசிக்கலாம், வாசித்து நிறைய இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறது மாதிரி போட்டிருக்காரு முன்னுரை 1. அடுத்தது முன்னுரை 2. நிதி பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாதவர்களிடம்தான் வறுமை வாலாட்டுகிறது. எந்தெந்த விஷயங்களிலோ நமது அறிவை தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறோம், ஆனால் நிதி பற்றிய அறிவை பற்றி நாம் நினைத்து பார்த்ததுண்டா? வறுமையிலே நாம் வாழ்வதற்கும் செழுமையை தொட முயற்சித்து முடியாமல் தோல்வி அடைவதற்கும் என்ன காரணம் என்று யோசித்தது உண்டா? உண்டு. விடையும் கண்டுபிடித்திருக்கிறோம். நாம் கண்டுபிடித்த விடை என்ன தெரியுமா? விதி, தலையெழுத்து. ஆனால் இந்த 2 விடையும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதி பற்றிய அறிவு இல்லாமையே நிதி இல்லாமைக்கு முழு காரணம். நிதி பற்றி ஒரு சிந்தனை கூட இல்லாமல் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதனால்தான் நிதியை இழக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறாரு. நிதி அறிவு என்பது பல உள்பிரிவுகளை அடக்கியது. நிதி திட்டல், நிதி பாதுகாப்பு,
நிதி விழிப்புணர்வு, நிதி வரவு, நிதி பெருக்கம், நிதி ஆளுமை அப்படின்னு பல இருக்காமா. அது தானே 1 2 3 4 5 6 6 விதமான நிதி பிரிவுகள் உள்ளது. சரிங்களா? அதில் ஒன்று நிதி திட்டல், நிதி பாதுகாப்பு, நிதி விழிப்புணர்வு, நிதி வரவு, நிதி பெருக்கம், நிதி ஆளுமை என்று பல. இவைகளை பற்றி சிறிதளவு ஞானத்தையாவது இந்த நூலில் தருவதற்கு என்னாலான முயற்சிகளை முழு ஈடுபாட்டுடன் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக நிதி பற்றிய அறிவும் தெளிவும் அக்கறையும் உங்கள் மனதில் பிறக்கும் என்று, வறுமை மாறி செழுமை உங்கள் வாழ்வில் நுழையும் என்று நம்புகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அன்பன் தங்கவேலு மாரிமுத்து. நிதி பற்றிய கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாமல், அது பணம் காசு பற்றிய ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லாமல், அது எதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்குது, அந்த பணம் நமக்கு என்ன செய்யும், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன தெளிவு கூட இல்லாதவங்களுக்கு தான் வறுமை ரொம்ப வாராட்டுமா. அதாவது நம்மக்கிட்ட காசு வருது உடனே செலவு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் வறுமை, அதாவது கடன் நிறையா இருக்குது. வறுமைனா நிறையா சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நம்மகிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் நிதி பிரிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 முக்கிய பிரிவுகள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இருக்கிறவங்கள எப்படி மேலே கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கான முழு புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நல்லா படிக்க போகிறேன், படித்து உங்களுக்கும் சொல்ல போகிறேன். இதில் மொத்தம் 10 விதமான தலைப்புகள் இருக்குது. 10 விதமான தலைப்புகளையும் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காணொலியாக பார்க்கலாம். இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பொருள் செய்ய விரும்பு, முதல் தலைப்பு பொருள் செய்ய விரும்பு. அதை நாளைக்கான காணொலியில் நிச்சயமாக பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாததை நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு புரியாததை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாம் தெரிஞ்சவனும் இங்க யாரும் இல்ல. எல்லாம் தெரிஞ்சவனும் இங்க யாரும் இல்ல. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ.